நான் ஒரு பிள்ளையை மறக்கவே மாட்டேன். ஒரு நாள் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வரும்போது எங்கள் ஸ்கூல் 120 ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் நடுவில் இருக்குது. அந்த நான் போனவும் பெல் அடிச்சிட்டாங்க, இன்டர்வெல் அடிச்சிட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் போச்சு. நான் ஒரு சேரை போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு சின்ன 6 வயசு பாப்பா மாத்திரம் போகும்போது ரோட்டில் எல்லாரையும் தொட்டுக்கிட்டே போகிறா. நான் வாத்தியாரை கூப்பிட்டு கேட்டேன், இந்த பிள்ளை எதுக்கு எல்லாரையும் தொட்டுட்டு போகிறா? அவர் சொன்னார், தெரியல அண்ணே, வந்தால் கேட்கலாம் அப்படின்ட்டு. மறுபடியும் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். சாப்பிட்டுட்டு வர்றான், வரும்போது எல்லாரையும் தொட்டுகிட்டே வரான். நான் கேட்டேன், என்னம்மா வர்றவங்களெல்லாம் தொட்டுகிட்டே வாரிய? அப்போ அவன் சொன்னான், அங்கிள் அங்கிள் போன வாரம் ஆன்டிலாம் வந்து எனக்கு விபிஎஸ் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டிலலாம் யாரும் கிறிஸ்தவங்களா இல்லை, நான் ஹிந்து குடும்பத்தில் வந்திருக்கேன். விபிஎஸ் சொல்லி கொடுத்தாங்க. நான் வசனம்லாம் டாயின்ட்டு மனப்பழமை சொன்னதுனால எனக்கு ஒரு புஸ்தகம் ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது மார்க் எழுதின சுவிசேஷம். எல்லாரும் முன்னால் இருந்து படிப்பாங்க அங்கிள், நான் பின்னால் இருந்து படித்தேன். என்னடா படித்த? அதில் எழுதியிருந்தது, விசுவாசிக்கிறவங்க யார் மேலே கை வச்சாலும் சோமாயிருவாங்கன்னு எழுதியிருக்குது. ஏசி அங்கிட்ட தானே இருக்காரு. அதனால நான் ரோட்டில் போகும்போது யாராவது சோமில்லாமல் இருந்தாலும் தொட்டு சமமாக்கிடுவேன்னு சொல்லி தொட்டு வரம் பெற்ற ஊழியன் அல்ல அவளுக்கு தெரியும் என்ன வரம் இருக்குதுன்னுட்டு. போகும்போதும் வரும்போதும் தொட்டுகிட்டே போனாலாம், வரும்போதும் தொட்டுப்பேன். இன்னைக்கு அந்த பிள்ளை 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டா. அவளை போய் பார்த்தேன் ஒரு நாள், எங்கள் ரேலிக்கு வந்திருந்தா. ஏய், நீ தானடி அன்னைக்கு சொன்ன? ஆமா அங்கிள், இப்போ எல்லா தலையில வச்சு பிசாசெல்லாம் விரட்டிடுறாங்க. அப்பா அம்மாவுக்கு விரட்டினியாமா? எங்க அப்பா அம்மாவும் விசுவாசி ஆயிட்டாங்க அங்கிள். எங்க ஊர்லயே ஒரு சர்ச்சு உண்டாயிட்டு அங்கிள். தேவ பிள்ளைய ஆண்டவர் ஒண்ணுக்குள்ள வாசம் பண்ணுற அந்த சந்தோஷம் பொங்கி ஓடிச்சுன்னா நீ சும்மா இருக்க மாட்டேன். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க சும்மா இருக்கவே மாட்டீங்க.